நேற்று நடந்த அந்த திருநெல்வேலியில நாங்குநேரியில நடந்த அந்த சம்பவம் மிகவும் மன வலியும் மன வேதனையும் கொடுக்கு. சும்மா ஒண்ணுமே இல்லாத அந்த எந்த விஷயத்திலும் தலையிடாத நாடார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காகவோ சின்ன விஷயங்களுக்காகவோ ஏதோ ஆடு மாடை வெட்டுற மாதிரி ஏதோ இவங்க ஒன்னும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க உடம்புல இருந்து சிந்தின ரத்தம் என் உடம்புல இருந்து சிந்தினதுக்கு சமம். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க சமுதாயமா எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்றீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்கள் ஒட்டுமொத்த சமுதாயம் அப்படி கிடையாது. அதுல வேற வழி இல்லாம ஒரு கூட்டமா மட்டும்தான் நாங்க இயங்கிட்டு இருக்கோம். தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. எதுனாலும் எங்களை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட அவங்க பிரச்சனையை வச்சுக்கிட்டா நாங்க ஒரு நாளும் மறுக்க போறது இல்ல, வரவேற்கிறோம். இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்களை கொண்டு அவங்க குடும்பம் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு விட்டீங்கன்னா அது உங்கள் பாவத்தை ஏற்கிறதுக்கு சமமாகும். நீங்க முடிஞ்சிட்டு நினைச்சீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு, இல்ல ஆரம்பிக்கும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கும் ஆரம்பிக்கும். அதனால அது உங்களுக்கும் நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்ல. யாரையும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் இருந்துச்சுன்னா தயவு செய்து அப்ப அகற்றிடுங்க. இல்லைன்னா நீங்க அகற்றப்பட வேண்டியிருக்கும். இதுக்கு வன்மையா கண்டிக்கிறேன்.